உங்களுக்கு மட்டும்தான் நீட் எக்ஸாம் கஷ்டம் சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நாட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் நீட் aspirants ஆர் born வித் சில்வர் ஸ்பூன்ஸ். ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கான கஷ்டத்தை, ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் அவங்களோட கோல்ஸை ரீச் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு ரீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சமோசா விற்கிற பையன் அவன் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி அவன் வேலையும் பார்த்து முடிச்சுட்டு வந்து நைட்டு 3 மணி வரைக்கும் உட்கார்ந்து படித்து இன்னைக்கு 660+ மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கான் அப்படின்னா அவனால் முடியுதுன்னா ஏன் உங்களால் முடியாது? அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஒரு மைண்ட் செட், அது ஏதோ ஒன்று உங்ககிட்ட மிஸ் ஆகுது. அது என்ன? என்னை சுற்றி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, நான் என்னோட கோலை ரீச் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெறி, அது உங்களுக்குள்ளேயும் இருக்கணும். அவன் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னால் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் டவுட் அவனுக்கு வராமல் இருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அதை எல்லாத்தையும் தாண்டி தான் யாருன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு காட்டுவேன்னு சொல்லி முடிவு பண்ணி இன்னைக்கு காமிச்சிட்டான். இது இல்லாமல் இந்த பையனை மாதிரி நிறைய பேர் தாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு இன்னைக்கு காமிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, வெளியில தெரியாம. என்கிட்ட புக் இல்ல, ரிசோர்சஸ் இல்ல, கைடன்ஸ் இல்ல, சொல்லிக் கொடுக்க டீச்சர்ஸ் இல்ல, ஆள் இல்ல, அது இல்ல, இது இல்ல, இதெல்லாம் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட பாதை உருவாகும். என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லி நிக்காம நீங்க முயற்சிகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உருவாகும். நீங்க படிக்க எதுவும் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நான் தரேன். அச்சீவ்மெண்ட் ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃப்ரீயா ஸ்டடி பிளான், டெஸ்ட் சீரிஸ், டவுட் சால்விங் எல்லாம் நான் தரேன். டவுன்லோட் பண்ணி பாருங்க. உனக்கான மோட்டிவேஷன் இந்த வீடியோலயோ இல்ல வேற வெளியில எங்கேயும் தேடாத, அது உனக்குள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. Why you started preparing for this? இந்த கேள்வியை நீ உன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேளு. அதுக்கான பதில் தான் உன்னோட மோட்டிவேஷன். உன்னோட பேரண்ட்ஸை பெருமைப்படுத்துறதா இருக்கலாம், இல்லை நீ சம்பாதிக்கணும்னு நினைச்சியா இருக்கலாம், இல்லை நாளைக்கு நான் பல பேஷண்ட்ஸோட உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சியா, அதுதான் உன்னோட மோட்டிவேஷன். என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு ரொம்ப மோட்டிவேஷனே இல்லாதப்ப நினைச்சு பாரு, நாளைக்கு நீ நினைச்ச டாக்டர் ஆகி பல பேஷண்ட்ஸோட உயிரை காப்பாற்றும் போது எப்படி இருக்குன்னு சொல்லி விஷுவலைஸ் பண்ணி பாரு. அதுதான் உங்களோட மோட்டிவேஷன். அதுதான் உங்களை ரொம்ப தூரம் போக வைக்கும். இப்போ உங்ககிட்ட இருக்கிறதுலையே த மோஸ்ட் வேல்யூபிள் திங் எதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? எங்க சார் சொல்லுவாரு, நான் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப, நாங்கள் எல்லாம் கிளாஸ்ல உட்காந்துருக்கப்ப, கடவுள் உங்களோட ஒவ்வொருத்தரோட பேக்லையும் 1 கோடி ரூபா போட்டிருக்காரு. இப்போ நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா அது தெரியாது. இப்போ உங்களோட டைமை நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா பின்னாடி அது உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்லுவார். ஸோ உங்களோட டைம் அந்த அளவுக்கு மோஸ்ட் வேல்யூபிளான திங். இவ்வளோ வேல்யூபிளான உங்கள் டைமை இன்ஸ்டா நோண்டுறது, டிவி பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்றது, கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறது, இப்படிலாம் சொல்லி ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? வேணாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏய் நீ இவ்வளோ படிக்கிறியா, நான் இன்னைக்கு அதோட அதிகமாக படிக்கிறேன்டா, நீ இவ்வளோ எம்சிக்யூ சால்வ் பண்ணுறியா, நான் இன்னும் நிறைய எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறேன்டா, உன்னை விட நான் நிறையா படிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதே சமயத்தில் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் புரிய மாட்டேங்குது, எனக்கு சொல்லி தரான்னு சொல்லி கேட்குறப்ப அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவன் டிமோட்டிவேட் ஆகிறப்ப மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தி அண்ட் மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனை நம்பாத, அது இன்னைக்கு மட்டும்தான் உன் கூட வரும், நாளைக்கு யார் வந்து உனக்கு மோட்டிவேஷன் தருவா? டிசிப்ளின் வேணும். என்ன நடந்தாலும் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, இன்னைக்கு நிறைய வேலை பார்த்துட்டேன், டைம் இல்லை, நீ படிக்கணும். நான் பார்ஷியல் ட்ராப் பண்ணியிருக்கேன், காலேஜ் போயிட்டு வந்துட்டேன், என்னால் முடியல, நைட்டு 3 மணி 4 மணி ஆனாலும் நீ படிக்கணும். அப்படி படித்தாதான் கன்சிஸ்டன்சி டெவலப் ஆகும். அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். அடுத்த கேள்வி, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும்? இனிஷியலாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் படிக்கணும். போக போக 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம் நீ படித்தா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன் நீ நிற்க முடியும். அதுக்கப்புறம் தான் ஓடுறதை பற்றி யோசிக்க முடியும். உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஃபோனாக இருந்தாலும் சரி, டிவியாக இருந்தாலும் சரி, வேற எதுவாக இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க இந்த ஒரு வருஷத்துக்கு. இது 20 லட்சம் நீட் அஸ்பிரன்ஸ்க்கும் உங்களுக்கும் ஆன போட்டி கிடையாது. இது உங்களுக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்குமான போட்டி. கெட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஸ்மார்ட் ஒர்க் ஓவர் ஹார்ட் ஒர்க். ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, புரியல, என்ன பண்றதுன்னு தெரியலையா, திரும்பி படிச்சும் புரியலையா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. அந்த கான்செப்டை எப்படி ஒரு எம்சிக்யூல அப்ளை பண்ணி அதை கரெக்டாக சால்வ் பண்றது, அதுல இருந்து எப்படி பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அந்த கான்செப்டை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி எம்சிக்யூ ஓரியன்டட் டீச்சிங்ல நாங்க நீட் அச்சீவர்ஸ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் நீட் ஆப்ல பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அச்சீவர்ஸ் கோர்ஸ் பண்ணிருக்கோம். 3 days ஃப்ரீ ட்ரையல் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி பாருங்க. அண்ட் மோட்டிவேஷன் செஷன்ஸ், சாப்டர் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் டவுட் சால்விங் இதெல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.